வணக்கம். இந்த குழந்தை வந்துட்டு கோயம்பேடுல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டஸ்ட்பின்குள்ள யாரோ போட்டுருக்காங்க. குப்பை தொட்டிக்குள்ள இருந்து இந்த ரெண்டு பசங்க வந்து சத்தம் வருதுன்னு சொல்லி எடுத்தானுங்க. பசங்க ரொம்ப நல்ல பசங்க. நைட்லாம் வெப்பேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணானுங்க. சரி, ஓகே, நாளைக்கு மார்னிங் தனிக்கு கொண்டு வாங்கணும். அதுக்குள்ள இடையில வந்து வேற ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் இல்லை. கால் ஃபுல்லுமே போயிடுச்சு. ஆம்புடேஷன் பண்ணணும். அது இல்லாமல் ராடு வைக்கணும். டாக் வந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற ஆப்ஷன் இல்லாமல் அங்கேருந்து டாக் எடுத்துட்டு வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டல், என்னோட தனிகைவில் அவர் வந்து ஆர்த்தோ டாக்டர், அவர்கிட்ட காட்டுறப்போ அவர் வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கு, இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அது இல்லாம வந்து டாகோட கால் ஃபுல்லா போயிடுச்சு, ஆம்புடேஷன் இருக்கு, ரெண்டாவது கால் அது ஒரே சைட்ல இருக்கிறதால நம்ம வந்து கட்டு போட்டு ஹீல் பண்ண முடியாது. ஏன்னா வேற வேற சைடு இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணும், ஒரே சைடு பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால ராடு வைக்கணும்ட்டாங்க. 20,000 ரூபாய் கிட்ட செலவாகும். அப்போ இந்த பசங்க வந்துட்டு இந்த வந்த ரெண்டு பசங்க சின்ன பசங்க, ரொம்ப நல்ல பசங்க, டாக்கூடயே இருந்தானுங்க. இருந்து சரி, ஓகே, செகண்ட் நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஏன்னா உதவிகள் நமக்கு கிடைக்கிறது இல்லைன்றதால நம்ம வந்து பிமெடுக்கு ட்ரை பண்ண சொன்னோம். அப்புறம் பிமெடுக்கு கொண்டு போகிறப்போ எல்லாம் ஓகே சொல்லி அட்மிஷன் போட்டாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு திருப்பி ஷெல்டருக்கு தான் வரும். மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் என்னென்னு. எங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப இன்ஃபெக்ஷனு, பிளட் கவுண்ட் ரொம்ப லோ எல்லாமே இருந்தது. இப்போ பிமெட்ல இருக்கிறாங்க. சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி.